I am not of this world. யோவான் 8:22. நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, the ego is a world conqueror. Its story is its personal history and of the world. It cannot be won with anything. It sees only how alien and different it is. It sees good in things of those appear, and to support its claims or at least to tolerate them. தாண்மை என்பது உலகை வெல்வது. தான் தனது இதுதான் முதலிடம் பெறும். அதன் கதை தனிப்பட்ட சரித்திரம். சரித்திரத்தின் இடத்தையே பிடித்து கொள்கிறது. எதனுடனும் ஒன்றாது, எதை பார்த்தாலும் தன்னை விட வேறுபடுத்தியும் அந்நியப்படுத்தியும் பார்க்கிறது. ஆக அனைத்திலும் தான் தனது என்பதுதான் முனைப்புடன் இருப்பது. இந்த இயல்பை தாண்டி வர வேண்டும். அடுத்து பாருங்கள். தனக்கு ஆதாயமாகவோ ஆதரிப்பதாகவோ இருந்தால் மட்டுமே பொருட்களையோ மனிதர்களையோ ஏற்றுக்கொள்ளவோ பொறுத்து கொள்ளவோ செய்கிறது. தனக்கு ஆதாயமா சரி இருந்துட்டு போகுது, அல்லது தனக்கு தேவையானதா சொந்த பந்தமா கொஞ்சம் கண்டுக்காம இருந்துக்குவோம், ஏற்றுக்கொள்ளவோ பொறுத்து கொள்ளவோ செய்கிறது. இதில் இருப்பது என்ன? சுயநலம். சுயநலம் இல்லை என்றால் எல்லாவற்றையும் நேரடியாக அதனுடைய தன்மையில் நாம் நோக்குவோம், செயல்படுத்துவோம். இந்த தன்மை இன்னும் அதிகரிக்க வேண்டும். நம்முடைய நாடு ஒரு ரிலிஜியஸ் கண்ட்ரி. கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாடு அல்ல நம்முடைய நாடு. கடவுள் பக்தி உண்டு. அந்த கடவுள் பக்தி தன்னிலே எப்படி இருக்க வேண்டும்? இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அனுபவத்திலும் தான் தனது என்று அல்ல, பிறருக்காக. ஒரு குடும்பத்திலே தாய் தந்தையர் தன் பிள்ளைகளுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறார்கள், தியாகம் செய்கிறார்கள். அதுபோன்று நம்முடைய வாழ்வு தியாகமாக இருக்க வேண்டுமே தவிர எல்லாம் எனக்காக என்று அல்ல. God wants your will. If you give him your will, he will begin to show you life as you have never seen it before. இறைவன் விரும்புவது உன் உள்ளத்தை. உள்ளத்தை தந்தால் வாழ்வின் உன்னதத்தை நீ காணாத அளவு வாழ்வை அளிப்பார். இறைவன் விரும்புவது உன்னுடைய சொத்துக்களையோ பத்துக்களையோ பலி பொருட்களையோ காளை மாட்டையோ அல்ல. உள்ளத்தை விரும்புகிறவர் இறைவன். ஆகவே அவருக்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்தல், குடும்பத்தை ஒப்புக்கொடுத்தல், நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு முதலிடமும் முக்கியத்துவம் கொடுத்தல் வேண்டும். With God go over the sea. Without him don't even go over the threshold. Russian proverb. கடவுளோடு கடலையும் கட, கடவுளின்றி வாசற்கதவையும் தாண்டாதே. கடவுளுடைய துணை நமக்கு எப்பொழுதும் தேவை என்பதை உணர வேண்டும். Our high priest is Christ Jesus. His precious body is our sacrifice
that he immolated on the altar of the cross for the salvation of all people. St. John Fisher. நம் தலைமை குரு இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லா உடலே நமது பலியாக சிலுவை பீடத்தில் மக்களின் மீட்புக்காக பலியாக்கப்படுகிறது. ஆக Jesus is the way, the truth, the life. யோவான் 14:6. இயேசுவே வழி, உண்மை, வாழ்வு. இன்றைய முதல் வாசகத்திலே மோயிசனுக்கு எதிராக முணுமுணுத்தவர்கள், எகிப்திலேயே இருந்திருக்கலாமே என்றெல்லாம் குறைபட்டு கொண்டவர்கள், இவர்களை எல்லாம் கடிப்பதற்காக விரியன் பாம்பு குட்டிகள் கிளம்பி எல்லோரையும் கடித்து சாகடிக்கிறது. ஒரே குறை முறைன்னு சத்தம். மறுபடியும் மோயிசனிடம் முறையீடு. அப்பொழுது கடவுள் சொல்வார், ஒரு கோலை நட்டு அதில் வெண்கல பாம்பை மாட்டு, அதை உற்று நோக்குவர் குணம் பெறுவர். அதே போல நடக்கிறது முதல் வாசகம். அதே போன்று சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை உற்று நோக்குபவர் குணம் பெறுவர். இன்றைக்கு கூட மெடிசன் என்பதற்கு ஒரு சிம்பல் இந்த மரத்தில் தொங்கும் பாம்பு. அதைத்தான் மருத்துவர்கள் தங்களுடைய பரிந்துரையை சொல்லும் பொழுது பிரிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லுவார்கள். அதை எழுதும் பொழுது இந்த அடையாளத்தை எழுதுவார்கள். பி போட்டு ஒரு பெருக்கல் குறி, கிறிஸ்தோஸ் என்ற அர்த்தம். நோய்களுக்கு மருந்து கொடுப்பவர் மருத்துவர், குணம் கொடுப்பவர் கடவுள். இதை ஃபுல்டன்ஷின் மிக தெளிவாக விளக்குவார். ரெண்டையும், பழைய ஏற்பாட்டில் நடந்த வெண்கல பாம்பு, புதிய ஏற்பாட்டில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் அந்த மரம், எந்த மரத்தால் அழிவு வந்ததோ அதே மரத்தால் வாழ்வு, சிலுவை மரம். வெண்கல பாம்பு, பாம்பின் வழியாக அவர்கள் நாசம் போனார்கள், அதே பாம்பின் வழியாக மீட்கப்படுகிறார்கள். முதல் பாம்பில் விஷம் இருந்தது, பாவம் இருந்தது. வெண்கல பாம்பில் விஷமில்லை, பாவமில்லை. சிலுவையில் தொங்கும் கிறிஸ்து பார்ப்பதற்கு குற்றவாளி, அவரிடம் குற்றமும் இல்லை, பாவமும் இல்லை. யாரெல்லாம் வெண்கல பாம்பை பார்த்தார்களோ குணம் பெற்றார்கள், யாரெல்லாம் கிறிஸ்துவை உற்று நோக்குகிறார்களோ பாவம் என்னும் விஷக்கடியிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். என அருமையான உதாரணம். நம்முடைய தமிழ் செய்யிலே இறைவனை பற்றி இவ்வாறு கூறப்படுகிறது பாருங்கள். தீயினுள் தெரள் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினுள் மைந்து நீ, வேதத்து மறை நீ, பூதத்து முதலும் நீ, வெஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களுள் அழியும் நீ. திங்கள்னா என்ன? நிலா. அழியும்னா குளிர்ச்சியான நிழல், நிலா கொடுப்பது. திங்களுள் அழியும் நீ, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ, ஆதலின் உறைவும் உறைவதும் இலையே, உண்மையும் மரவியல் சிறப்பின் மாயமார் அணையை. பரிபாடல் இறைவனுடைய தன்மையை சுட்டி காட்டுகிறது. One of the soldiers pierced his side with a lance, and immediately there come out blood and water. யோவான் 19:34. The water was the symbol of baptism and the blood was that of the Eucharistic mysteries. I found this treasure and made of it my wealth. படை வீரரில் ஒருவன் இயேசுவின் விலாவை ஈட்டியால் ஊடுருவினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. அத்தண்ணீர் திருமுழுக்காகவும் இரத்தம் நற்கருணை என்ற மறை அருட்சாதனங்களாகவும் விளங்குகின்றன. இந்த பொக்கிஷத்தை எனது செல்வமாக்கினேன்.
இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். All powerful God, may the holy ministries we share in this Eucharist make us worthy to attain the gift of heaven. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பங்கு பெறுகின்ற இத்திருவருட் சாதனங்கள் வழியாக விண்ணக பேற்றை பெறுவோமாக.